ஐயா சோசியர் ஐயா, வணக்கம் ஐயா. வாங்க சிவத்தண்ணே, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, ஒரு பதட்டத்தோட வந்திருக்கேன் ஐயா. என்ன பதட்டம் சொல்லுங்க. எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான். ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டான் ஐயா. எல்லா பக்கத்துல விசாரிச்சு போது மூல நட்சத்திரத்துல பிறந்தான்னு ரொம்ப என்ன மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. அதான் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, மூல நட்சத்திரத்துல வந்து ஒரு பயப்படுறீங்க? ஆமா ஐயா. சரி. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்றாங்க. எங்க ஆண் மூலம் அரசாங்கிட்டே இருக்குது, பெண் மூலம் நிர்மூலமா போகுது? அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 27 நட்சத்திரங்கள்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அதனுடைய பிறந்த நேரம், கிரக அமைப்புகள் இதை பொறுத்துதான் அதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நட்சத்திரத்தினால இந்த மூலம் ஆயில்யம் கேட்ட வந்து கோட்டை கட்டி ஆடும் அப்படிம்பாங்க. அவிட்டத்துல பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பிறக்கிற நேரம், அவங்க அவதாரம் எடுக்கிற நேரம், அவங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அது கிரக அமைப்புகளையும் இதைதான் வச்சு நம்ம சொல்ல முடியுமே தவிர மூலம்னு நினைச்சு நீங்க எல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நிறைய பேர் இப்படிதான் பயந்துட்டு இருக்காங்க. திருமண வாழ்க்கையில நிறைய பேர் மூலம்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அதுல மூலமெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது. அது நீங்க நாளைக்கு வாங்க, அது பிறந்த நேரத்தை வச்சு கணிச்சு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். மூலம்னு நினைச்சு பயந்து மூளையிலே போய் மடங்கி கிடக்காம தைரியமா போய் நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. சார் ரொம்ப சந்தோஷம். என் மனசுல ஒரு நிம்மதியை கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நல்லது, ரொம்ப நன்றி. நல்லது ஐயா. போயிட்டோம்.